மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ள நிலையில் அங்கு பிரச்சாரம் உச்ச நிலையை எட்டியுள்ளது. மராட்டியத்தில் வெற்றி கொடி நாட்டும் முனைப்பில் உள்ள அரசியல் கட்சிகளின் நிலை குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். மும்பையில் 5 முனை போட்டி பாஜக அலுவலகம் முக்கியமாக பரபரப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா தேசிய அளவில் பாஜக இந்த முறை ஆட்சி அமைத்திருக்கிறது. மோடி அலை வீசுகிறதா? மகாராஷ்டிராவில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இங்கே பொறுத்த வரைக்கும் 5 முனை போட்டி. மகாராஷ்டிராவில் எப்போவுமே கூட்டணி தான் காங்கிரஸ் கோட்டையாக இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது எல்லோரும் பிரிஞ்சுட்டாங்க, எல்லாம் தனித்தனியாக தேர்தலை சந்திக்கிறாங்க. 25 வருஷம் சிவசேனாவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தாங்க, அவங்க பிரிஞ்சுட்டாங்க. காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் 15 வருஷம் கூட்டணியிலிருந்து ஆட்சி புரிந்தாங்க, அவங்களும் பிரிஞ்சுட்டாங்க. ஒரு பக்கம் மகாராஷ்டிரா நவநிர்மன் சேனா. இந்த மாதிரி 5 முனை போட்டி மகாராஷ்டிராவில் நடக்குது. இந்தியாவுடைய வர்த்தக தலைநகரம் மும்பை தான் மகாராஷ்டிராவுக்கும் தலைநகரம். இந்தியாவுடைய வர்த்தக கோட்டையை பிடிக்கப் போவது யார், ஆளப்போவது யார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. 15ஆம் தேதி இங்கே வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 19ஆம் தேதி நமக்கு முடிவுகள் தெரிய வரும். மும்பையிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரபுவுடன் சலீம்.